போயிட்டானே. ஐயோ என் புள்ள. சுப்புவை கொன்னது அவங்க கட்சிக்காரங்க தான் நான் உறுதியா சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி சுகுமாரியும் சந்திரனையும் கொலை பண்ண கேஸ்ல மார்க்சிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு அவன் மேல சந்தேகம் இருக்குன்னு நேற்று கோயில்ல பார்த்தப்போ சுப்பு இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அதனாலதான் சொல்றேன், அவங்க ஆளுங்க மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன நடக்குது தெரியாது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு கேள்வியா கேட்கிற ராஸ்கல். மத்தவளா எங்கடா சொல்றோம். அமுதா, அமுதா, என்னாச்சுமா? அடியே அங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாராய பாட்டில் எல்லாம் ஒளிச்சு வை, கண்ணில் படாம வை. என்ன என்னடா அது? குடிக்கிற தண்ணி சார். சில்லுன்னு ஆகட்டுன்னு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சேன். கொடு. உள்ள வேற யாராவது இருக்காங்களா? உன் பொண்ணா? அடையாளமே தெரியல, நல்லா வளர்ந்துட்டா. போன வாரம் இந்த ஏரியால கம்யூனிஸ்ட் காரங்களுக்கும் பிஎஸ்எஸ் காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு கம்யூனிஸ்ட் காரன் நேத்து ராத்திரி கொல்லப்பட்டிருக்கான். உண்மையை சொல்லுங்க, இங்க வேற யாரு பிஎஸ்எஸ் காரங்க இருக்கீங்க? யார் அவனை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது சார், நாங்கெல்லாம் அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க இல்ல சார். நீ அந்த சங்கத்தை சேர்ந்தவனா ஏன்டா ஓடுற? எங்களை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்கன்னா பார்த்தா பயம் சார். அப்ப போலீஸ்னா பயமா உனக்கு? உண்மையை சொல்ல சார். இவ அந்த சங்கத்தை சேர்ந்தவ இல்ல சார், சரியான லூசு. அக்கா, அக்கா, என்ன அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாராம். என் பையன் என்ன விட்டு போயிட்டானே, இதை எப்படி நான் தாங்கிப்பேன்? என் பையன் என்ன விட்டுட்டு போயிட்டானே. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. இனிமே நான் எப்படி உயிரோட இருப்பேன்? உண்மையை சொல்லு சார். உங்களுக்கு போன் வந்திருக்கு. அப்புறமா சொல்லியா? மினிஸ்டரோட பிஏ சார். யோ, எங்கேயா போய் தொலைஞ்ச நீ? அந்த கொலை கேஸ்ல பிடிச்சவனை விசாரிச்சுட்டு இருந்தேன். ஏஎஸ்பி இருக்கானா? ஏஎஸ்பி இல்ல சார், இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்காக. வேண்டாம், இந்த கேஸை நீங்க விசாரிக்க வேண்டாம். ஏஎஸ்பி கிட்ட சொல்லிடு, நீ உடனே வா. சார், ராஸ்கல் சரியான புறம்போக்கு. அந்த நம்பியார் தான் போன்ல பொறுப்பு இல்லாதவன். பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல எனக்கு கீழே பிசியா இருந்தவன் சிஎம் காக்கா புடிச்சு அவருக்கு பிஏ ஆயிட்டான். ஏஎஸ்பியும் அவருக்கு ஜால்ரா. கஷ்டப்பட்டு கேஸ புடிச்சு குற்றவாளியில கூட்டிட்டு வந்தா இப்ப விசாரிக்க வேண்டாம்னு சொல்றான். இதுல என்ன வேற வீட்டுக்கு கூப்பிடுறான். ஏஎஸ்பி வந்தா சொல்லு, நான் அங்க போயிருக்கேன்னு. சரி சார். சார். என்னையா சார், நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்டா இருந்தா அங்க கொடு. இந்தாங்க. என்ன சார்? நேத்து ராத்திரி ஒரு கொலை நடந்துச்சு. அத நான் நேர்ல பார்த்த சாட்சி. எல்லாம் இதுல எழுதிருக்கேன். சார், உங்களுக்கு என்ன தெரியலையா? உலகநாதன்? ஆமா சார், சின்ன வயசுல நான் உங்ககிட்ட தான் சார் படிச்சேன். அப்படியா? வாங்க சார், வெளியில போய் பேசலாம். சார், நீங்க சொல்ல போற சாட்சி உங்க புள்ளைய எதிர்த்து இல்லையா? இங்க எத்தனையோ கொலை குற்றங்கள் நடக்குது. கள்ளக்கடத்தல், பெண் வாணிபம், கள்ள நோட்டு. குற்றவாளி யாருன்னு போலீஸுக்கு தெரியாம இல்ல. குற்றவாளி ஆளுங்கட்சியை சேர்ந்தவனா இருந்தா கேஸ் எடுத்தவங்க காலி, அவருக்கு வேலை போயிடும். இல்லன்னா டிரான்ஸ்பரோ சஸ்பென்ஷன் ஆர்டராவது கிடைச்சிடும். இந்த கொலை கேஸே விசாரிக்க வேண்டாம்னு மேல இடத்துலன்னு சொல்லிட்டாங்க.
அவங்கள எதிர்த்து யாரும் இங்க எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு நடுவுல இந்த வாக்குமூலத்துக்கு என்ன மதிப்பு? சொந்த மகனான சிவதாச நீங்க ஏத்துக்கலனாலும் அவரை ஒரு தலைவரா இங்க 1000 பேர் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கிய காரணம் இல்லாம அண்ணன் அப்படி ஒரு வேலை பண்ணுவார்னு எனக்கு தோணல சார். வெளியில காமிச்சுக்கலனாலும் உள்ளுக்குள்ள நானும் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் தான். ஸ்டாலின் சிவதாச ஆதரிக்கிறவன். அதனால இதை நான் கொடுக்க மாட்டேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரீங்களாப்பா? பெத்த பிள்ளைய தகப்பனே காட்டி கொடுக்க தயாராயிட்டாரு. அதிகார வர்க்கத்தோட சுயநல புத்தி அப்படியே உங்ககிட்ட தெரியுது. சீ, வாய முடுறான். கொலைய பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்காத, அனுபவிப்ப. இல்ல, கொலை பண்ண வரவனா கொன்னுதான் ஆகணும். கூட இருந்தே குழி பறிக்கிறவன் கச்ச காட்டி கொடுக்கறவனா என்ன பண்றது? கொன்னுதான் ஆகணும். அது பெத்த தகப்பனா இருந்தாலும் சரி. என்னைய மிரட்டி பாக்குறியா? நீங்க தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும். உட்காருங்க உட்காருங்க. நம்பியாரு, இந்த கேஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? அப்போ கஸ்டடியில் இருக்கிற ஜெயச்சந்திரன அதான் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லட்டுமே. மக்கள் அமைதியாகிற வரைக்கும் கஸ்டடியில் இருக்கிறோம், அங்கேயே இருக்கட்டுமே. தலைவரை தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களோட அக்கிரமங்கள் முடியணும்னா அகிம்சன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம கட்சிக்காரங்களால முடியாது. அதுக்கு பிஎஸ்எஸ் ஆளுங்க வேணும். தேனிலையும் தூத்துக்குடிலையும் கோயம்புத்தூர்லையும் வெட்டுறதும் கூத்துறதும் அவங்க தானே. இவங்களை எதுக்குறது நமக்கு என்னைக்குமே நல்லது கிடையாது. எதிரி கட்சியா இருந்தாலும் அடுத்த தேர்தல்ல அவங்களோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அப்பதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்கு கஸ்டடியில எடுத்த எல்லாரையும் நீங்க விடுதலை பண்ணணும். நம்பியார், உங்க அபிப்பிராயம் என்ன? நரேந்திரன் ஐயா சொல்றதும் கரெக்ட் தாங்க. அப்புறம் ஜெயந்தியோட அப்பா ஸ்ரீகண்டன் நாயர் நம்ம கூட்டணி கட்சியோட பிரசிடென்ட்ங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இப்போ உங்களை பாக்குறதுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கார். ஐயா வணக்கம். என்ன சரவண, தைரியமா போங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா, பாலும் பழமும் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்கப்பா. இது அப்பான்னு கூப்பிடுறாளேன்னு பாக்குறீங்களா? என் பொண்ணு பார்வதியோட ஃப்ரெண்டு ஸ்ரீகலா மோகன். நம்ம உடனே போலீஸ் அராஜகத்தை எதிர்த்து பந்தோ போராட்டமா நடத்தணும். பந்து போராட்டம் எவ்வளவோ நடத்தியாச்சு. ஜனங்களை கஷ்டப்படுத்த அளவு இல்ல. கடந்த 6 மாசத்துல இறந்து போன தலைவருக்காக எத்தனை பந்து நடத்திருக்கோம். அதுக்கு என்ன பண்றது? தலைவர்கள் இறந்தா அந்த மாதிரி பண்ணிதானே ஆகணும். பண்ணலாம். அதுக்காக கடையடிச்சு மக்களை சிரமப்படுத்த கூடாது. அப்படி பண்ணுனா இறந்தவங்க மேல மதிப்பு மரியாதையும் வராது, வெறுப்பு தான் வரும். ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும்னா அமைதியா ஒரு பேரணி நடத்துவோம். என்ன சிவாண்ணே? ஒண்ணு பண்ணுங்க, நம்ம தோழர் எல்லாரையும் கூட்டிட்டு உடனே மைதானத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு உங்களை பாக்குறேன். திவாகரனின் அட்டூழியங்களை ஒழிப்போம். அரசே நீதி வழங்குக. காலம் என்றும் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் துரோகி என்று தெரியும் போது ஆவேசத்தால் நாங்கள் உங்களை அழிப்போம். அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அராஜகத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். முதலாளித்துவத்தை ஒழிப்போம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாருக்கும் தெரியாம பேரணிக்குள்ள நுழைஞ்சிருங்க. அசந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணுங்க. இங்க பாரு, பேரணி அலங்கோலப்படுத்துறது நம்முடைய லட்சியம். போங்க. ஆவேசத்தை தூண்டி பார்த்தால் விளைவை கண்டு மிகவும் வருத்தப்படுவாய். ஒற்றுமை ஓங்குக. எல்லாரும் நில்லுங்க. இந்த பேரணியை நிறுத்த சொல்லி சிஎம் ஆர்டர் போட்டிருக்காரு. தயவு செஞ்சு எல்லாம் திரும்பி போயிருங்க. மீனவ தொழிலாளர் இயக்கம். போலீஸ் எங்களை தடுக்காதே. போலீஸ் எங்களை தடுக்காதே. எங்களை தடுக்காதே. எங்களை தடுக்காதே.